ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தமா எல்லா நியூஸும் உடனே உங்களுக்காக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாவே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன கேட்டுருக்கீங்க சார், எந்த வீடியோ போட்டாலும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறேன் சார், பேராமெடிக்கல் அப்டேஷன் என்ன சார் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. ஏன் வந்து நான் பேராமெடிக்கல் அப்டேஷன் வந்து நான் வந்து அடிக்கடி போறது இல்லை அப்படின்னா, நிறைய பேர் இதை வந்து நெகட்டிவா எடுத்துக்கிறாங்க. சரியா, அதாவது எந்தவித அப்டேஷனுமே இல்லாம வியூவர்ஸுக்காக நான் என்ன வீடியோ போடவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நான் எப்பயுமே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாவே நான் ஒரு வீடியோ போறேன்னா அதுல ஒரு இந்த வியூவர்ஸுக்காக மட்டும் நான் வீடியோ வந்து இது வரைக்கும் போட்டதே கிடையாது. சரியா, ஆனா நிறைய பேர் அந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்றதுனால நான் என்ன பண்ற கிடையாதுன்னா, உங்களோட மனநிலையை எனக்கு நல்லாவே புரியுது. சரியா, ஏன்னா இன்னும் என்ன காலேஜ்லயே முடிவு பண்ணாம நாங்க இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கோமே அப்படிங்கிற உங்களோட மனநிலை எனக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் நல்லபடியா நம்ம தெரிஞ்சுட்டு தான் வீடியோ போடணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா, ஏதாவது ஒரு சின்ன அப்டேஷன் கிடைச்சாலும் நம்ம என்ன பண்றோம், உடனே வந்து நம்ம வந்து போட்டு இருக்கோம் சேனல்ல. சரியா, அதனால யாரும் இதை நெகட்டிவா எடுக்காதீங்க. சரியா, நிறைய பேர் கேட்டது என்னன்னா, சார் என்ன சார் நாங்க பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இப்பதான் ஆயுஷ்க்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்பதான் ரேங்க் லிஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, விட்டுருக்காங்க. அதனால நமக்கு பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து இன்னமும் தள்ளி போகுது அப்படிங்கறத நான் என்ன பண்றேன், ரொம்ப வருத்தத்தோட நான் சொல்றேன். கண்டிப்பா பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணீங்களோ அதுக்கு மேல நானும் என்ன பண்றேன், ஃபீல் பண்றேன். ஏன்னா இன்னும் ஒரு அகாடமிக்கே முடிய போகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த நேரத்துல இன்னமும் கவுன்சிலிங்கே வைக்கல. எப்ப காலேஜ் ரீ ஓபன் பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேரண்ட்ஸுக்கும் பயமா இருக்கும் அப்படிங்கறது நல்லாவே புரியுது. இருந்தாலும் வெயிட் பண்ணியாச்சு. நம்ம பாசிட்டிவாவே என்ன பண்ணுவோம், திங்க் பண்ணுவோம். கண்டிப்பா கூடிய சீக்கிரம் கூடிய விரைவுல என்ன ஆக போகுது, பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவான திங்கிங் வந்து என்ன பண்ணுங்க, உங்க மனசுக்குள்ள ஏற்படுத்திங்க. இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச பின்னாடி தான் நமக்கு என்னன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட பேராமெடிக்கல் கவுன்சிலிங் தான் அடுத்து. சரியா, அதனால பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல இல்லாட்டி இந்த மந்த் எண்ட்ல என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு அப்டேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நமக்கு நல்ல விதமா ஒரு அப்டேஷன் கூடிய சீக்கிரம் நமக்கு கிடைக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.